வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 60. மீட்சி படலம். சீதையை சிறையினின்று மீட்டு 14 ஆண்டுகள் வனவாழ்வை முடித்து அயோத்திக்கு திரும்பும் படலம். வீடணனுக்கு முடிசூட்ட இலக்குவனை ஏவுதல். அருந்தவ பயனால் தம்மை அடைந்திட்ட வீடணன் நோக்கி வருந்தல். நீதி மனு நெறி யாவையும் பொருந்து கேள்வி புலமையினோய் என ஆறுதலுரை கூறியே ஆசுவாசப்படுத்திய பின் இளையோனை நோக்கியவன் இம்மொழி இயம்பினான். சுக்ரீவன் அனுமனோடும் சுற்றியுள்ள வானரரோடும் ஆதிநாயகனின் வேத முறைப்படி நீதியன் வீடனர்க்கு நெடுமுடி நீட்டுவாய். ஆதிநாயகன் பிரம்மன். திசை காவலருடன் அமரரும் ஆவன செய்தலோடும் மணிமகுடம் கவித்தான் இளங்கோளரி அரியணை பொலிந்தான் லங்கை கேசரி. அறநெறி பிறழாது என்றும் அரசாட்சி புரிவாயாக வென தொழுத வீடனர்க்கு தர்மசீலன் தெளிவாக நீதி சொன்னான். சீதைக்கு செய்தி சொல்லி வருமாறு அனுமனை அசோகவனத்துள் அனுப்புதல். இப்புறத்து செய்திகள் இப்படி இருக்கையில் அப்புறத்து நிலை எண்ணி அனுமனிடம் சிவந்த வாயுடைய மணி தோகைப்பால் உவந்து செப்பிடு இவ்விடத்து செய்திகளை என்றனன். அனுமன் அசோகவனத்தை அடைதல். மங்களம் மங்களம் பொங்கிடும் மங்களம், கடலனைய அரக்கனை ஆரிய களிறு துகைத்தது மங்களம். மலை கிடந்தார் போலவன் தலைகள் தரையில் கிடந்தது மங்களம். கடல் கிடந்தார் போலவன் உடல் நிலத்தில் கிடந்ததும் மங்களம். அண்ணலின் ஆணையினாலும் வீடனன் அன்பினாலும் அரக்க மகளிர் அழிந்திலர், ஆடவ அரக்கர் உயிர்த்திலர். செய்தி கேட்ட சீதையின் மகிழ்ச்சி. உவகையினால் கிளர்ந்தது மங்கையின் மனம், உந்துதலால் மலர்ந்தது நங்கையின் புயம். வியப்பினால் விரிந்தது வளைவில் உருவம், மகிழ்ச்சியால் சிலிர்த்தது அவளின் உருவம். முன்னம் நிகழ்ந்த மாசெல்லாம் முற்றிலும் துடைத்தார் போலே இன்னது இயம்புவது என்றே எண்ணாமல் நெடிதிருந்தாள். யாதொன்றும் இயம்பவில்லை என்பது மேம்பட்ட உவகையின் விம்மலோ அன்றி எம் சொல்லை நீவீர் நம்பலியோ வென குரல் கம்மினான் நீதி வித்தகன். நீக்குவேன் இக்கொடுஞ்சிறை என்றாய் அன்று, நல்கினை நற்பேச்சினை இன்று உள்ள களிப்பினால் திகைப்புற்றேன், என்ன ஈவது நினக்கென வியப்புற்றேன். அனுமன் தான் விரும்பிய பணி இதுவென கூறுதல். எம்பிராட்டியே, நின் மகிழ்ச்சிக்கு ஏற்ப நின்னை அம்மனுக்குல தோன்றல் முன்னம் தருவிக்க நானும் விழைகின்றேன், அவ்வரம் தரவேண்டி நும்முன் தழைகின்றேன். தாயே, திரிசடையால் தவிர்த்து ஏனைய அரக்கியரை அழித்திட துடிக்கின்றேன். ஊழ்வினை கருதி அவர்களை நான் கட்டோடழித்து முடிக்கின்றேன். இழி சொற்களால் உமை இகழ்ந்தோரையும் பழி சொல்லி உம்மேல் விழுந்தோரையும் கூறிய நகங்களால் நான் கீறிடுவேன், கூற்றுவனுக்கே அவை என கூறிடுவேன். அரக்கியர் சரண் புகுதல். அன்னையே, நின் பாதமே சரணம் என்றோரை அஞ்சலீர் என்றே அபயமளித்தாள். அவன் சொன்ன சொல்லலால் என்ன தீமை இவர் இழைத்தார்? எனவே தூய்மையோய் அரக்கியரை தீமை செய்யற்க, முடிந்து போன பொருளை போற்றற்க என்ற எம்பிராட்டியின் சித்தத்தை அன்புடையோன் எம்பிரான் வசம் எடுத்துச் சென்றான். ராமன் வீடணனிடம் சீதையை அழைத்து வர பணித்தல். வீடன அழைத்து கொணர்தி சீரொடும் தேவியை இன்றதும் அசோகவனத்துள்ளே ஓடினான், பொன்னின் கால்தளிர் சூடினான். இறைவியே, வேண்டியது நினைந்தது வேந்தற்கு வேந்தன் விருப்பமாய் உள்ளான் நினை காண்டற்கு
பூணத்தக்க கோலம் விரைவின் பூணுக, நாணத்துடன் இந்த நாதனை காணுக. என்ன வீர, யானிருந்த தன்மையை கோனும் முனிவரும் அமரரும் மற்றுளோரும் காணுதலே மேன்மையாம், கோலம் பூணுதலோ கீழ்மையாம் என்றாள். இறைவியே, அணி புனைந்து வருதல்தாம் அண்ணலின் ஆவலாம் என்றதும் நன்று என்றாள். கோலம் கொள்ள சென்றனர் தேவ அரம்பையர் கோலஞ் செய்ய. தேவ அரம்பையர் மேனகை, ரம்பை, ஊர்வசி. திருமஞ்சன நீராட்டி குங்கும குழம்பிட்டு பட்டினை போர்த்தி மேகலையை சார்த்தி முத்து ஆரம் சூட்டி ஆரத்தி சுழற்றி கொட்டி உத்தமியை விமானத்தில் பத்திரமாய் ஏற்றினர். ஒருவரை ஒருவர் காணுதல். பச்சிலை வண்ணமும் பவளவாயுமாய் கைச்சிலை கரத்தானை கண்ணுற்றாள். கற்பினு கரசியை பெண்மை காப்பினை பொற்பினு கழகினை பெருமானும் நோக்கினார். ராமன் சீதையை கடிந்து கூறுதல். நினைந்தது என்ன, நிகழ்ந்தது என்ன? இயல்பினில் மானுடனாம் ராமன் மயிலாள் மனக்கருத்தை படிக்கவில்லை, மாறாய் இல்லாளை இடைத்துரைத்தான், கடிந்துரைத்தான். ஆம், மற்றோருக்கும் மண்ணுளோருக்கும் மயிலாளின் கற்பு திறன் காட்டிடும் நற்கருத்துடனே நேசம் தவிர்த்த அவன் சற்றே மோசமாய் கடிந்து கொண்டான். கண்ட முனிவரும் தேவரும் வானரரும் கண்ணீர் மல்க கலங்கி புலம்பினர். உன்னில் புகுந்த வேலென சீதையும் உணர்விழந்து விம்மினாள், உயிர்ப்பும் வீங்கினாள். பின் புறத்து இனி எவருக்காக என் அறத்து தவத்தை கூறி காட்டுகேன். சாதலின் சிறந்தது ஏதும் இல்லை, தக்கதே நின் பணி, விதியும் அதுவே என்றாள். சீதை தனக்கு தீ வைக்குமாறு இலக்குவனை வேண்டல். இளையோனை அழைத்தாள். இடுதி தீ என மொழிந்தாள். உழைந்தான் இளையன், கண்ணசைப்பில் இசைந்தான் தமையன். ஐய, தனியா கோபம் தக்கதன்று வென உலகமும் உயிர்களும் கலங்கின, கதறின. நான்முகன் முதலான தேவர்களுடும் நான்மறைகளும் நல்லறமும் நடுங்கின, உடைந்தன. தீச்செல்வனுக்கு சீதையின் ஆணை. தீச்செல்வா, யான் குற்றமுடையேன் ஆயின் மனத்தால் வாக்கால் மறுவுற்றேன் யான் எனின் சினத்தால் என்னை சுடுதி என்றபடி கணவர்க்கு வணக்கன் சொல்லி கணத்துள் பாய்ந்தாள் கனலினுள். கற்பின் தீ தாழாது பொசுங்கிய அத்தி தீந்து போனது, சுருண்டு தீர்ந்தது. வெந்து எரியும் மேனி கொண்ட அங்கியத்தேவன் எழுந்து வந்தான். அவன் அழுந்திய நங்கையை தன் அங்கையிலே ஏந்தி வந்தான். அங்கியத்தேவன் தீக்குண்டான கடவுள் அக்னி தேவன். சீதா தேவியின் கற்பின் தீ தாங்க முடியாத அக்னி தேவனே வெந்து எரிந்துள்ளான். அருந்ததி முதலான மகளிர் கூட்டம் உரிந்தன ஆனந்த களியாட்டம். நிமிர்ந்தன திரிந்த உலகங்கள் ஏழும், பயம் தவிர்த்தன பரிந்தவர் உயிர்கள் எல்லாமும். பரிந்தவர் பிராட்டியின் துயருக்கு ஆற்றாது இறங்கியோர். ராமனின் வினாவும் அங்கியத்தேவன் உரையும். யார் நீ? நீ இயம்புவதுதான் என்ன? எரியுள் தோன்றி இப்புண்மைசால் ஒருத்தியை காத்தனையே, அன்னது யார் சொல்ல கேட்டனை? உண்மை கீழ்மை. அங்கியத்தேவன் யான் இவ்வன்னையின் கற்பெனும் பொங்கு வெண் தீச்சுட பொறுக்கிலாதான். இங்கு இத்தன்மை கண்ட பின்னும் நிந்தன் ஐயம் தணிகிலையோ இன்னும்? கையினில் நெல்லியாய் காட்டிடும் எந்தன் மெய்மையை காண்கிலையோ நின் கண்ணும்? பெய்யுமோ இனி மழை? பொறுக்குமோ இதை நிலம்? உய்யுமோ இனி இவ்வுலகு? உயருமோ இனி நல்லறம் என சீறினான். ராமன் சீதையை ஏற்றுக்கொள்ளுதல்.
அங்கிய தேவனே, அழிப்பு இலா சான்று நீ, பழிப்பு இலள் இவள் என பகன்றனை, பழியையும் அகற்றினை, கழிப்பிலள் இவள் என்றான் கருணை உள்ளத்தான். கழிப்பிலள் நீக்கத்தக்கவள் அல்லள். மும்மூர்த்திகளும் ராமனுக்கு அவனின் உண்மை நிலையை உணர்த்துதல். நான்மறைகள் உணர்த்தும் மெய்ப்பொருளே, நின்னை மனிதனென எண்ணாதே சொன்னான் நான்முகன். முன்னை ஆதியாம் மூர்த்தியே, அன்னை சீதைதான் நிந்தன் திருமகள். நீ துறக்கும் தன்மைகள் இவள் அல்லள், இவளே துயருற்று வருந்தினால் இறந்திடும் பல்லுயிர். இவளின் திறத்து நீ கொண்ட இகழ்ச்சி என்றும் மறக்கும் தரத்தது என்றனன் வரதற்கு வரதன். வரதற்கு வரதன், கடவுளர்க்கெல்லாம் வரம் தரும் சிவபெருமான். இத்துடன் பகுதி 60 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 61 தொடர்ந்து வரும்.